வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பியில் எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்ட் பொறுத்தளவுக்கு எஸ்ஜிடி தேர்வு, அதாவது இடைநிலை ஆசிரியர் பணியிடம் ப்ளஸ் வந்துட்டு பிஆர்டி இது மாதிரியான தேர்வுகள் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்றது இப்போ கரண்ட்டில் இந்த 2 நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது தான் போய்கிட்டு இருக்குது. இது 2க்குமான காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரி பிஆர்டி அண்ட் எஸ்ஜிடி தேர்வர்கள் 2 பேருமே வந்து கோரிக்கை அப்படின்றது வச்சுருக்காங்க. பட் இதற்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ்கட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2026க்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 19,000 அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய இந்த எஸ்ஜிடி தேர்வர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தான் அமையும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 நபர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. அதுவும் வந்து நியமன தேர்வு, தகுதி தேர்வில் பாஸ் பண்ணி 25,000 பேர் இருந்தாங்க. அந்த 25,000 பேரும் நியமன தேர்வு அப்படிங்கிறது வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 25,000 நபர்களில் அவங்க 19,000 பணியிடங்கள், அதாவது தேர்வு எழுதின அனைவருக்கும் வேலை அப்படின்ற ஒரு அறிவிப்போ அல்லது வந்து காலி பணியிடங்களை எவ்வளோ இப்போ கரண்ட்டில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வேகண்டும் வந்து ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படின்னாலும் 2மே வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஏன்னா வந்து இந்த காலி பணியிடம் அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13 வருடங்களாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இது. 2012, 13 அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் தேர்வுங்கிறது நடைபெறுது. ஸோ டெட் தேர்வு பொறுத்தளவுக்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி தேர்வு எழுதின நபரும் 10 வருடங்களுக்கு 12 வருடங்களுக்கு முன்னாடி தேர்வு எழுதின நபரும் ஒரே நேரத்தில் போட்டி போட்டிருக்காங்க. ஒரே நேரத்தில் காம்படேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோரிக்கை மனுவாக சென்னையில் போயிட்டு அதற்கான வீடியோக்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதற்கான இதெல்லாமே சொல்லியிருந்தோம். என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் போகுது அப்படின்ற தகவல்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த கோரிக்கையை ஏற்கிற விதத்தில் நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்கள் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா கவர்மெண்ட் சைடு தெரியப்படுத்துறதும் சரி, அதர் சைடு நியூஸ் பேப்பர்லேயும் நிறைய இது சம்மந்தமான தகவல்கள் நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்துக்கிட்டு தான் இருக்குது, போய்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் இதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கோம். கவர்மெண்ட் சைடில் கோரிக்கை வைக்கிறதா இருந்தாலும் சரி, மற்றபடி யாருக்காவது தெரியப்படுத்துகிறதோ, வேறு யாருக்கும் கோரிக்கை வைக்கிறதோ, அந்த மாதிரி தொடர்ச்சியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறோம், அவங்க ஆல்ரெடி ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்றிய அரசு நிதி வழங்காத நிலையிலும் 2026க்குள் 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 19,000 அப்படின்றது வந்து எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு குறைவான எண்ணிக்கை தான். ஏன்னா எஸ்ஜிடி, பிஆர்டிஏ அண்டு இப்போ பிஜிடிஆர்பியும் வரப்போகுது அடுத்து. ஏன்னா ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பிஜிடிஆர்பி தேர்வுகளும் அடுத்து வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ தேர்வு எழுதுறதுக்கு அடுத்த கட்ட நகர்றதுக்கு. பட் எஸ்ஜிடியை பொறுத்தளவுக்கு தான் இத்தனை வருடங்கள் பெண்டிங். ஏன்னா அவங்க ஆல்ரெடி தேர்வுக்கு வெயிட் பண்ணதே 10 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணியாச்சு. ப்ளஸ் தேர்வு எழுதிட்டு இப்போ 1 வருஷம் ஆகுது. இந்த மாதிரி வருடக்கணக்கில் வெயிட் பண்ணுறது எஸ்ஜிடி மட்டும்தான். அதை வந்து அரசு ஓரளவுக்கு ஒரு கன்சிடர் பண்ணி நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். நம்மளும் அதற்கான தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டே தான் வரோம். நீங்களும் அதற்கான சப்போர்ட் அப்படின்றது பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக போய் கோரிக்கை மனு கொடுக்குறதும், சிஎம் செல்லுக்கு கால் பண்ணிவிட்டு நம்மளோட கோரிக்கைகளை வைக்கிறதும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அப்படின்றது தொடர்ச்சியாக இருந்துச்சு. நம்மளோட முயற்சிகள் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரே கண்ணோட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா பாதி பேர் வந்துட்டு வேக்கண்ட் ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதும், பாதி பேர் தேர்வு எழுதின அனைவருக்கும் வேலை அப்படிங்கிறதும், இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு வேக்கன்சி ஒரு 100 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கு கிடைச்சா போதும், இல்லை இப்போ ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி 3-4 கேட்டகரியாக பிரிஞ்சு இல்லாமல்
எல்லாரும் ஒரு மனதோட ஒரு விஷயத்த அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஏன்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த காரணத்துக்காகவாவது கண்டிப்பாக நம்மளோட கோரிக்கைகள் ஓரளவுக்கு நிறைவேற்றப்படும். அதாவது 100க்கு 100% நம்ம கொடுக்கறது வந்து நம்ம வெற்றி அடையணும்னு நம்மளோட எண்ணம். பட் 100% வெற்றி அடையலைனாலும் ஒரு 80%, 70% வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஆனால் 100% வெற்றி அடையிறதுக்காக கண்டிப்பாக போராடுவோம். அதற்கான ஒரு கோரிக்கைகளும் வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். நம்மளும் தொடர்ச்சியாக அதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அதுக்கான நடவடிக்கைகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். நீங்களும் உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். நம்ம அடுத்தடுத்த நகர்வு என்ன நடக்குது அப்படின்றத வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து குரூப் க்ரியேட் பண்ணிட்டா அதில் டிஸ்கஷன் அப்படின்றது போய்கிட்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக என்ன தகவல்களோ என்ன நடவடிக்கைகளோ வருது அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன மாதிரியான நகர்வுகள் நகரும் அப்படின்றதும் ரிசல்ட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு 1 ஆர் 2 வீக்ஸில் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம வந்து கோரிக்கை வச்சுருக்கிறதுனால மேபி டிலே ஆகலாம். டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்சம் அதாவது நம்மளோட கோரிக்கைகளை ஏற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்றது இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிலர் நபர்கள் என்னென்னா வாட்ஸ்அப் குரூப் ஃபுல்லாக இருக்குது. மேபி யாராவது லெஃப்ட் ஆகிற கண்டிஷனில் நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தற்போதைய நிலைமைக்கு வந்துட்டு குரூப் ஃபுல்லாக தான் இருக்குது. மேபி டெலகிராம் சேனல் ஆரம்பித்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான நடவடிக்கைகள் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா டெலகிராம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் எவ்வளோ பேர் வேணாலும் அதில் இருக்கலாம். வாட்ஸ்அப் அப்படிங்கிறப்போ லிமிட்டடாக இவ்வளோ தான் இருக்க முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குது. டெலகிராம்ங்கிறப்போ அது அன்லிமிட்டடாக எவ்வளோ பேர் வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ அதனால் டெலகிராம் குரூப்புக்கு வேணால் மேபி ஏற்பாடு பண்ணுவோம். அப்படி வந்துட்டு நமக்கு அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அடுத்தடுத்த தகவல்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது வந்து வசதியாக இருக்கும். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.